என்னோட வீட்டுக்கு 2 பசங்க, எனக்கு ஒரு தம்பியுமே இருக்கான். எல்லா பசங்கள மாதிரியும் தான் நானும் இருந்தேன். காலேஜ் ஸ்கூலு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. காலேஜ் படிப்பு ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சேன். ஃபேமிலினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முக்கியமா என் அம்மா அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாக்குமே பாசமும் கேரிங் எப்பவுமே என் மேல ஜாஸ்தி தான். காலேஜ் படிப்பு எல்லாம் முடிஞ்சிச்சு, வேலை கிடைச்சிச்சு, வேலைக்குமே போனேன், நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன, எல்லார் வீடு மாதிரியும் எங்க வீட்லயும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாங்க. நான் எந்த பொண்ணையும் லவ் எல்லாம் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். அன்னையில இருந்து பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. மாமியாரா மருமகளா அப்படிங்கிற ஒரே போர்க்களம் தான் எங்க வீட்டுல. அம்மா இருந்தவனை பிடிச்சு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், எங்களுக்கு வயசாகுது அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிரஷர் பண்ணி பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணோட நான் வாழவும் கூடாதுன்னு சொல்றாங்க. அம்மாக்கு சப்போர்ட் பண்ணா மனைவிக்கு கோவம் வருது, மனைவிக்கு சப்போர்ட் பண்ணா அம்மாக்கு கோவம் வருது. அம்மா சொல்றாங்க உன் மேல நிறைய பாசம் வச்சிருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாறிட்டேன்னு சொல்றாங்க. மனைவி சொல்றா என் வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன், உன்னை கட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மனைவி சொல்றான். இருதலை கொல்லி எறும்பா தவிச்சிட்டு இருக்கேன். மனைவி கூட நான் வாழவே கூடாது, நல்லா சிரிச்சு பேசக்கூடாது, இதுதான் என்னோட அம்மாவோட ஆசை. என் அம்மா கிட்ட நான் பேசிடவே கூடாது, எங்க குடும்பத்தை சுத்தமா நான் மறந்துடணும், இது மனைவியோட ஆசை. ஒரு ஆணோட வாழ்க்கை மத்தள மாதிரிதான், 2 பக்கமுமே இடி. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த பக்கம் போனாலும் பாதிப்பு அதிகம் தான். புரிதலான ஒரு மனைவியும் புரிதலான ஒரு குடும்பமும் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆண் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். கிடைக்கிற காலங்கள் வரைக்கும் ஜாலியா வாழ்க்கை போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒண்ணு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும், அதுதான் ஒரு ஆணோட வாழ்க்கை. என்னவாகணும்னு ஆசைப்பட்ட அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு சம்பாதிக்கணும், நீ சம்பாதிச்சே ஆகணும், நீ சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின தள்ளப்பட்டுறான். தன்னோட ஆசைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்துக்காகவே உழைக்கிறோம். குடும்பத்துக்காக உழைக்கிற ஆண்களுக்கு வீட்டுல நிம்மதி இருக்கானா? இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னைக்கு மாமியார் மருமகள்ங்கிற பிரச்சனை ஓய்தோ அன்னைக்குதான் எங்க தலையெல்லாம் தப்பிக்கும். அது வரைக்கும் இருதலை கொல்லி எறும்பா, மனைவியா அம்மாவா, மனைவி பக்கம் போனாலும் பிரச்சனை, அம்மா பக்கம் போனாலும் பிரச்சனைன்னு காலம் முழுக்க பிரச்சனையோட தான் வாழ வேண்டியதா இருக்கு. மனைவி பக்கம் போகல அப்படின்னா குழந்தை நமக்கு கிடைக்காது. குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க, குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அந்த குழந்தை பாசம் கூட கிடைக்காம போயிரும். குடித்தனம் போயிட்டா அம்மா கேக்குறாங்க, நேத்திக்கு வந்தவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போற அப்படின்னு கேக்குறாங்க. தனி குடித்தனம் போகல அப்படின்னா மனைவி கேக்குறா, நான் முக்கியம் இல்ல, குழந்தை முக்கியம் இல்ல, அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி இப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மனைவி கேக்குறான். எத்தனை ஆண்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே பெண்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, ஆண்கள் நாங்களும் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் DM பண்ணி ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.